அறியும். இப்பொழுது கார்த்திகை மாதம் எல்லோரும் ஐயப்ப மாலை, சுவாமி மாலை போட்டுட்டு விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார்கள். ஐயப்பம் விரதம் என்ன செய்யும்னா உங்களோட சிந்தனையை கொஞ்சம் கூர்மையாக ஆக்கும். அப்போ சிந்தனை கூர்மையாக ஆக்குறது என்ன அர்த்தம்னா சிந்திக்க முடியும், தெளிவான சிந்தனைகள் வரும். அந்த தெளிவான சிந்தனைகள் வந்தால் என்ன நடக்கும்? எது பேசலாம், எது பேசக்கூடாது, எதை சாப்பிடலாம், எது சாப்பிடக்கூடாது, நான் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னு இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லாமலே உங்களுக்கு அந்த நல்ல விஷயங்களெல்லாம் புரிய வரும். அதுதான் ஐயப்ப சுவாமியோட விரதம். ஆனால் அந்த விரதம் மனசால் எடுக்காமல் சும்மா எல்லாரும் எடுக்கிறாங்களே, அப்படி சும்மாவே எடுத்துக்கிட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா நான் சொல்லக்கூடிய இந்த எதுவுமே உங்களுக்கு வராது, கூர்மையான சிந்தனையே வராத பொழுது அந்த ஐயப்ப சுவாமி விரதம் எடுத்து எந்த விதமான பலன் உங்களுக்கு கிடைக்காது. அதனால் சிந்தித்து செயல்படுங்க.